உயிரோடு இருப்பவர்கிட்ட அவருக்கு என்ன சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதுக்கு மேல அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி சக்தி இருக்குன்னு நினைத்தால் அங்கேயும் இணை கற்பித்தல் வரும். இறந்தவரை கூப்பிட்டா மட்டும் இணை கற்பித்தல் வராது. இறந்தவற்றை கூப்பிடுறதை எதுக்காக இணை கற்பித்தல் நாங்க சொல்றோம்? நீங்கள் அவருடைய கேட்கும் திறனை அல்லாஹ்வுடைய கேட்கும் திறனாக ஆக்குனதுனால தான். அவருடைய பார்க்கும் திறனை அல்லாஹ்வுடைய பார்க்கும் திறனை ஆக்குறீங்க. இது மாதிரி உயிரோட உள்ளவனுக்கு ஆக்கினாலும் ஷிர்க் தான். நாங்கள் உயிரோடு உள்ளவன் அந்த இடத்துல வச்சு கேட்க மாட்டோமே. ஒரு உயிரோடு உள்ளாட்ட ஒருத்தர் கேட்கிறோம் என்று சொன்னால் இவருடைய கேட்கிறது பலவீனம்னு விளங்கிக்கிட்டு தான் போய் கேட்கிறோம். இவருடைய பார்வை பலவீனம்னு விளங்கி கொண்டு கேட்கிறோம். ஒரு நேரத்தில் 2 பேர் பேசினால் இவருக்கு விளங்காது என்று புரிந்து கொண்டு கேட்கிறோம். அவருக்கு தூரத்தை அனுசரித்து அதுக்கு ஏற்ற டெசிபல்ல அதுக்கு ஏற்ற குரல்ல தான் பேசணும் என்று விளங்கி வைத்துக் கொண்டு அவற்றை கேட்கிறோம். ஒரு மனுஷன் போயிட்டு இப்படி கேட்க மாட்டோம். அவனுக்கு விளங்கமாண்டு அதுக்குரிய சத்தத்தை கொடுப்போம். அப்ப மனுஷனை எந்த உசுரோட உள்ளவனை எங்க வைக்கிறோம்? அவனை மனுஷன் இடத்துல வச்சு கேட்கிறோம். மனிதன் உன்னுடைய கேட்கும் திறன் இவ்வளவுதான், உன்னுடைய பார்க்கும் திறன் இவ்வளவுதான். இறந்தவரை எங்க வச்சு கேட்கறீங்க? அவருடைய திறன் கூடி போயிடுது. செத்து போனோன்னு குறையிறதுக்கு பதில் என்னவாயிடுது? இறந்து போன பிறகு பாஷையெல்லாம் விளங்குகிறது, கோடி பேர் கேட்டாலும் விளங்குகிறது, எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் விளங்குகிறது. ஏறக்குறைய அல்ல, ஏறக்குறையில் அப்படி அல்ல, டிட்டோ அல்ல. அல்லாஹ்வுக்கு இருக்கிற அதே மாதிரியான தன்மை இறந்தவர்களுக்கு வருதுங்கிறீங்களா? அதனாலதான் அது ஷிர்கே தவிர உயிரோடு உள்ளவர்கள்ட்ட கேட்கிற யாராவது அல்லாஹ்வுடைய இந்த தன்மை அவனுக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்களா? அது மாதிரி நம்பி கேட்கிறாங்களா? ஒரு டாக்டர்கிட்ட ஊசி போட போனா கூட 100 பேரும் சேர்ந்துக்கிட்டு 100 நோயை ஒரே நேரத்தில் சொல்லுவானா? ஒவ்வொருத்தரா டோக்கன் வாங்கிட்டு தான் போவாங்க. அவருடைய கேட்கும் திறன் அவனுக்கு தெரிகிறது. இவர் 100 பேருடைய பேச்சை ஒரு நேரத்தில் கேட்க மாட்டாரு, 100 பேருக்கு ஒரு நேரத்தில் ஊசியை குத்த மாட்டாரு, ஒவ்வொருத்தரா தான் போவணும். அப்ப நீங்க மனித உசுரோட உள்ளவன்ட்ட கேட்கும் பொழுது அவனை அல்லாஹ்வுடைய இடத்தில் வைக்கக்கூடிய தன்மை வரல. நீங்கள் உயிரோடு உள்ளவன் அப்படி வைத்தீர்களே ஆனால் அதுவும் ஷிர்க் தான். உயிரோட உள்ளத்தை கேட்டதுக்காக ஷிர்க் இல்ல, அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சதுக்காக ஷிர்க். ஒரு உயிரோட ஒரு மகான் ஒரு ஆளை நினைத்து கொண்டு இங்க உட்கார்ந்துட்டு மகானை கூப்பிடுறீங்க, உசுரோட உள்ள மகானை, அது ஷிர்க். இங்க உட்கார்ந்துட்டு 100 பேரை அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்க, அது ஷிர்க். ஏன் உயிர் மரணித்தல்ங்கிற டாபிக்கில் இது வரல. அவர் அல்லாஹ்வுடைய இடத்துல என் கொண்டு வச்சிங்க. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல ஒண்ணுமே இல்ல. இது இங்கதான் எடுத்து வைக்க வேண்டிய உதாரணம், உருவத்துக்கு வைக்கிற உதாரணம் கிடையாது. இந்த வசனம் இங்க வைக்க வேண்டிய வசனம். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு தெளிவா இருக்கும் பொழுது அவனை போல இருக்குன்னு ஏன் சொல்றீங்க? ஒரு பண்பில் கூட அவனை போல யாரும் கிடையாது, தோற்றத்தில் கூட அவனை போல யாரும் கிடையாது, கேள்விகளோடு அவனை போல யாரும் கிடையாது, நடவடிக்கைகளோடு அவனை போல யாரும் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக ஒருவருமே இல்லை. அப்ப இவ்வளவு தெளிவாக சான்றுகள் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் நம்மை ஷிர்க்ன்றாங்களே, அது